ஓம் நம சிவாய போற்றுவோம். ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவு உன் வாழ்க்கையில் நுழையும் நேரம் உன் வாழ்க்கையே பிரகாசமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை நான் திருத்தி அமைக்கப் போகிறேன். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் அப்பா உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் குழந்தையே. இனி உன் மகிழ்ச்சிக்கு தடை இருக்காது. உன் வாழ்க்கையில் வரும் சிறு சிறு தடங்கல்களும் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். இன்று முதல் எந்த தீமையும் உன்னை எண்டாது. விரைவில் நீ அடைய போகும் மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு. இனி கவலை வேண்டாம் குழந்தையே. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள். யாரையும் கீழே கிடக்கும் காகிதமாக நினைக்காதே. இன்று உன் கண்களுக்கு ஒன்றும் இல்லாதவைகள் போன்று இருப்பவர்கள் ஒரு நாள் நிச்சயம் மீண்டு வருவார்கள். யாரையும் குறைத்து எடை போடாதே. யாருடைய வாழ்வு எப்பொழுது எப்படி மாறும் என்று தெரியாது குழந்தையே. இன்று நன்றாக இருப்பவர்களோ நாளை கஷ்டத்தில் தள்ளாடப்படலாம். இன்று கஷ்டப்படுபவர்கள் நாளை நன்றாக இருக்கலாம். அதனால் நாம் இன்று கஷ்டப்படுகிறோம் என்று கலங்காதே. உன் கைகளை பிடித்து வழி நடத்தி தூக்கிவிட உன் அப்பா நான் இருக்கிறேன். உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொண்ட நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். என் அன்பு குழந்தையே, அல்லும் பகலும் உன் அப்பாவாகிய நான் உன்னை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அதனால் எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காது. நீ பயப்படாமல் இரு. என் குழந்தைக்கு என்ன தேவைப்படும் எப்பொழுது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதை பூர்த்தி செய்ய எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறேன். இனி உன் கடமைகள் முடித்து உன் தேவைகளை பூர்த்தி செய்து வருவேன். உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். பொறுமையாக இரு. உன்னிடத்தில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். இனி உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீ நிம்மதியாக இரு. உன் மனதிற்கு பிடித்தமானவர் எந்த காரணத்திற்காக உன்னை விட்டு பிரிந்தாரோ அதன் உண்மையை உணர்ந்து நிச்சயம் உன்னை தேடி வருவர். அந்த நாள் இன்னும் வெகு தொலைவில் இல்லை. இன்னும் சில நாட்கள் தான் உள்ளது. அவருக்கு உண்மை புரிய வைப்பதற்கான அனைத்து வேலையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். விரைவில் உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட 2 மடங்காக சிறப்பாக மாறும் குழந்தையே. அர்த்தமற்ற உன் வாழ்க்கை இனி அர்த்தமுள்ளதாய் மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இனி உன் வாழ்வில் தென்றல் காற்று வீசத்தான் போகிறது. அந்த இனிமையான நாட்களை அனுபவிக்க தயாராக இரு. பொய் சொல்கின்றவனும் சந்தர்ப்பவாதியும் தொடர்ந்து வெற்றி பெறும் இந்த உலகில் உண்மையும் கடவுளையும் தேடி வருந்தி கொண்டு இருக்கிறாய் கண்மணி. வருந்தாதே. நிலையானது என்று ஒன்றுமே இல்லை இவ்வுலகில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் உன் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது. எதிர்பார்ப்பு மனிதனின் இயல்புதான். இருந்தாலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் வீண் கவலையை தவிர்த்து விடலாம் குழந்தையே. தேடலை குறைத்துக்கொள், நிம்மதியாவாய். எதிர்பார்ப்பை தொலைத்துவிடு கண்மணி, சந்தோஷம் படுவாய்.
அதிக பேச்சை நிறுத்திக்கொள், தேடப்படுவாய். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என எண்ணி வருந்தும் அளவிற்கு எல்லோர் வாழ்விலும் ஒரு மறக்க முடியாத சோகம் மறைந்திருக்கும் கண்மணி. வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றும் முழுமையாய் பிரகாசிக்க. அது நிலவை போன்று, அதில் வளர்பிறை தேய்பிறை என அனைத்தும் இருக்கும் கண்மணி. ஒரு நாள் மறைந்தும் போகும். எது நிகழ்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். உன்னால் நன்மை செய்ய இயலாவிட்டாலும் உன் மனதில் இருக்கும் நற்சிந்தனைகள் உன்னை அறியாமல் நன்மைகளாய் வெளிப்படும். அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும். நம்பிக்கை மொத்த உருவமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் கண்மணியே. வாழ்க்கை என்பது யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எப்படி எதிரி இல்லாமல் போராட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையில் எதிரி தேவை. எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே, துணிந்து போராடு. வாழ்க்கை என்பது போர்க்களம். போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறுவது இல்லை. எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக கையாளு என் அன்பு கண்மணியே. மனநிலை தேடி எங்கும் செல்லாதே. சமநிலை தேடி மனநிலை பாதிக்கப்படுவதை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருந்து உயர்நிலை அடைவது உன்னதமானது. எந்த ஒரு சதியையும் சூழ்ச்சியையும் எளிதில் வெல்லலாம். சலனமும் சஞ்சலமும் இல்லாத நதியைப் போல உன் மனமும் இருக்குமாயின் கண்மணியே, தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரிடும். இருப்பினும் பாதையை தொடர்ந்து கொள். இறுதியில் உன் தர்மமே வெல்லும். கவலைப்படாதே. விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னுடன் நான் இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். நீ செய்யாத தவறுக்கும் உன்மேல் பழி சுமத்தி செல்கிறார்கள். குழந்தையே, உன்னை பற்றி தவறாக விஷயங்களை புறம் பேசுகிறார்கள். உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் விட செய்வதே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது குழந்தையே. அப்படியாக உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து பயந்து கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் என் குழந்தையே. அவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழி வாங்கினார் என்றால் நீ பதிலுக்கு அதை அவர்களுக்கு செய்யாதே. ஒருவர் உன்னை பற்றி தவறாக பேசினால் நீயும் அந்த தவறை செய்யாதே. ஒன்றை புரிந்து கொள். பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை. பழி வாங்கும் எண்ணம் கொண்டவர்களும் ஓர் நாள் வீழத்தான் செய்வார்கள். நீயும் அந்த செய்கைகளை செய்தால் அவர்களில் ஒருவராய் மாறுகிறாய். அப்படி செய்ய ஆரம்பித்தால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உள்ள நற்பண்புகளும் வீழ்ந்துவிடும். குழந்தையே, உன் நிம்மதியின் கதவு மூடிக்கொள்ளும். என் பிள்ளையாகிய நீ அவ்வாறாக சிந்திக்க கூட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். நீ அந்த கதவிற்குள் சிக்கிக் கொள்ளவும் மாட்டாய். நீ என் பிள்ளை. இந்த அறிவுரை உன் ஆன்மாவிற்கும் மாயை நிறைந்த உன் மனதிற்குமே ஆகும். உன்னை சுற்றியுள்ள எதிரிகளை எப்படி முறியடிப்பது என்று கேட்கிறாயா குழந்தையே?
அவர்களின் நோக்கத்தை முறியடிப்பதன் மூலம் நீ அவர்களை வெற்றி கொள்ளலாம். உன் எதிரியின் நோக்கம் உன்னை அழ வைத்து பார்ப்பது, உன்னை புலம்ப வைத்து பார்ப்பது, உன் கண்களில் கண்ணீரை பார்ப்பதே. உன் எதிரிகளின் நோக்கம் மாறாக நீ அவர்களின் முன்னால் சிரித்த முகத்தோடு இரு. எப்பொழுதும் உன்னை உற்சாகமாக காட்டிக்கொள். அவர்களை எத்தனை ஆயுதங்களை உன்மேல் செலுத்தினாலும், அது உனக்கு வலிகளை கொடுத்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாதே. சிரித்து கொண்டே கடந்துவிடு. உன் புன்னகையும் சிரித்த முகமும் அவர்களுக்கான தோல்வி. எப்பொழுதும் சிரித்து கொண்டே மனம் தைரியத்துடன் இந்த வாழ்வை கடந்து சென்றாயானால் உன் எதிரிகள் உன்னிடம் தோல்வி அடைந்து ஓடிவிடுவர். நீ எப்பொழுதும் தைரியமாக இரு. நான் இருக்கிறேன். என்னை தஞ்சம் அடைந்து விட்டாயல்லவா கண்மணி, இனி எதற்கும் பயப்படாதே. உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை கண்மணி. எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து பார். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன். என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு. கண்மணியே, என்னை உன் மனதில் நினைத்து உன் கடமைகளை செய்து வா. அது போதும் கண்மணி. உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். என்னை முழுமையாக நம்பு. இனி வரும் காலம் வளம் பெறும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். உன்னிடம் எந்த தவறும் இல்லையெனில் எதிர்த்து பேசு. இல்லையில் உன் பக்கமும் ஒரு நியாயம் இருப்பதை மறந்து விடுவார்கள். அதிகம் விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன் திமிரை காட்டாதே. முடிந்தால் உனக்கு அவர்கள் ஏன் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று யோசித்துப் பார். கண்மணியே, மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே. நீ என்ன நினைக்கின்றாய் என்பதே முக்கியம். உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே. அதில் கற்ற பாடங்களை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு. இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது. கண்மணி, நீ எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது கண்மணி. முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள். ஏனெனில் தவறுகளில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியே வெற்றிக்கு முதற்படி கண்மணி. அதனால் தோல்வியடைந்து விட்டோமே என்று வருந்தாதே. தோல்வியடைந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய். வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் உனக்கு பக்க பலமாக என்றும் நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள நான் இருக்கின்றேன். நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன்?